இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து லாஸ்ட் 1 இயராக நம்ம எக்கனாமிக் செக்ஷனில் பார்த்தது தான். பட் அகைன் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்ததுனால ரிவிஷன் பண்ணிட்டு இன்னைக்கு நியூஸ்லேயே வந்துச்சு, அதையும் பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் growth இருக்குல்ல, அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறது? முக்கியமான பூஸ்டே யார்? கன்சியூமர்ஸ் தானே. ஸோ கன்சியூமர்ஸ் அதிகமாக செலவு பண்ணணுமா? இப்போ எல்லா மக்களும் அதிகமாக செலவு பண்ணணும்னா, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னா என்ன முக்கியம்? எல்லார் கையிலையும் காசு இருக்கணுமா? மணி சப்ளை அதிகமாக இருக்கணுமா? அடுத்த பாயிண்ட், எல்லா மக்கள் கையிலையும் காசு தரணும்னா, மணி சப்ளை அதிகமாக்கணும்னா வட்டி ரேட் என்ன பண்ணணும்? வட்டி ரேட்டை குறைக்கணும்ல. ஒரு 10 பேர் கடன் வாங்குறாங்க, உங்கள் பேங்க்கில் வட்டி ரேட் கம்மி, என்ன பண்ணுவீங்க? உடனே வாங்கிடுவீங்க. நீங்கள் இந்த வருஷம் வீடு கட்ட போகிறீங்களா இல்லை அடுத்த வருஷம் கட்ட போகிறீங்களா? எதை பொறுத்து? பேங்க்கோட வட்டி ரேட். ஸோ அகைன் சொல்லலாமா, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பூஸ்ட் எதை பொறுத்து இருக்குது? கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்ணுறது. கன்சியூமர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா கன்சியூமர் கிட்ட மணி சப்ளை அதிகமாக இருக்கணும். மணி சப்ளை அதிகமாக இருக்கணும்னா பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அப்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் வட்டியை குறைக்குதுன்னா இந்த பாலிசி பேர் என்ன? எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. கரெக்டா? அப்போ இந்த பாலிசிக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்லலாமா? கான்ட்ராக்ஷனரி பாலிசி சொல்லலாமா? அப்படியே ஆப்போசிட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருக்கும், ஸோ மக்கள் பண்ண மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. ஸோ மணி சப்ளை குறைஞ்சிரும். மணி சப்ளை கம்மியாக இருக்குன்னா கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் எப்படி இருக்கும்? குறைஞ்சிரும். எக்கனாமிக் growth என்ன ஆகிடும்? குறைஞ்சிருமா? அப்போ பேங்க் ஃபாலோ பண்ணுறது 2 பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, கான்ட்ராக்ஷனரி பாலிசி. இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே பேர் என்னது? மானிட்டரி பாலிசி. அப்போ இந்த மானிட்டரி பாலிசி யார் பார்த்துக்கிறா? ஹெட் யார்? RBI. இப்போ சொல்லுங்க, லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்ததுலேருந்து இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு? எக்கனாமி ஸ்லோவாக இருக்கு. என்ன பண்ணணும்? பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் பண்ணணும்னா கன்சூமர் ஸ்பெண்டிங் அதிகமாக்கணும். விச் மீன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய பாலிசி எக்ஸ்பென்ஷனரி பாலிசியா? அப்போ வட்டி என்ன பண்ணணும்? குறைக்கணுமா? ஸோ அதான இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸே. RBI வட்டி ரேட்டை ஒரு 0.25% குறைச்சிருக்கா. இதுக்காக எக்கனாமிக் growth பூஸ்ட் பண்ணுறது, ரிவைவ் பண்ணுறது. ஓகே தானே? ஆக்சுவலாக இது நார்மல் நியூஸ் தானே. RBI தன்னோட மானிட்டரி பாலிசியில் எக்ஸ்பென்ஷனரி பாலிசி பண்ணுது. பட் இது ஏன் ஃப்ரண்ட் பேஜில் அளவுக்கு ஏன் முக்கியம்? 2021, 22, 23 லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக RBI ஃபாலோ பண்ண பாலிசி கான்ட்ராக்ஷனரி பாலிசி. அதாவது கடைசியாக மே 2020, அதுதான் கடைசி டைம் RBI எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் எல்லா இயரும் 2021, 22, 23 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணது கான்ட்ராக்ஷனரி பாலிசி தான். என்ன ரீசன்? RBIக்கு growth பிடிக்கலாம் அர்த்தமா? கிடையாது, ஆப்போசிட். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இன்ஃப்ளேஷன். அதாவது பொருளோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எக்ஸாம்பிள் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, பல்சஸ். எப்பொழுதுமே ஒரு மார்க்கெட்டில் விலை அதிகமாக நடத்தும், வழக்கமானதை விட கன்சூமர் டிமாண்ட் அதிகம் பண்ணலாம். அதாவது கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகலாம்? அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகலாம், இன்ஃப்ளேஷன் ஆகும். அப்போ கன்சூமர் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா மணி சப்ளை எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ரொம்ப அதிகமாக அர்த்தம். அப்போ ஆல்ரெடி மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? கம்மியாக அர்த்தமா? அப்போ இதை சரி பண்ண என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்கணுமா? கான்ட்ராக்ஷனரி பாலிசி. அப்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியில் இருக்கிற இன்ஃப்ளேஷனை குறைக்கணும். இன்ஃப்ளேஷன் காரணமாகிறது என்னது? கன்சூமரோட டிமாண்டை குறைக்கணும். எப்படி குறைக்கலாம்? அவங்க கையில் மணியை வாங்கலாம், மணி சப்ளையை குறைச்சிக்கலாம். இப்போ யாராச்சும் கடன் வாங்க வராங்கன்னா வட்டி என்ன பண்ணாதீங்க, குறைக்காதீங்க, அதிகமாக்கிடுங்க. அப்போது RBIக்கு 2 வேலை. ஒன்று, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் growth பூஸ்ட் பண்ணணும் த்ரூ மானிட்டரி பாலிசி. 2வது வேலை, ஒரு கண்ட்ரியோட மார்க்கெட் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும் த்ரூ மானிட்டரி பாலிசி. இந்த ரெண்டில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இன்ஃப்ளேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதான் ஃபர்ஸ்ட் கோல். 2வது கோல். இந்தியோட மெயின் யூனிக் ப்ராப்ளம் என்னன்னா, சேலஞ்ச் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, எக்கனாமிக் growth ரொம்ப கம்மியாக இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அப்போ எக்கனாமி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, அதை பூஸ்ட் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும். அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கணும்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா அது சரி பண்ண என்ன பண்ணி ஆகணும்? இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்கணும். இப்போ ஒரே டைமில் எக்கனாமி எக்ஸ்பேண்டும் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் ஆகாமல் பட்ஜெட்டை குறைக்கணும், செய்யணும். மிகப்பெரிய சேலஞ்ச். அதில் RBI லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணது என்னது? கான்ட்ராக்ஷனரி பாலிசி. இன்ஃப்ளேஷன் அதிகமாக்க விட வேணா, வட்டி ரேட்டை அதிகமாக வச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த இயர் 2025 தான் என்ன பண்ணுறாங்க? முடிவு பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஷிஃப்ட் ஆகலாம். என்ன ரீசன்? ஓரளவுக்கு அடுத்த ஒரு 4 மந்த்ஸில் 5 மந்த்ஸில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ஒரு 4% வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு 4% வந்துறதுனால இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலை என்ன? எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும். எக்கனாமி பூஸ்ட் பண்ணால் மணி சப்ளை அதிகமாக்கணும், வட்டியை குறைச்சிட்டாங்க. இந்த வேலை யார் பண்ணுவா? RBIயோட கமிட்டியா? மானிட்டரி பாலிசி கமிட்டி. வட்டிக்கு என்ன பேர்? ரெப்போ ரேட், கடன் தர ரேட். எந்த வட்டிக்கு RBI பேங்க்ஸ் கடன் தரும், அந்த வட்டியை பொறுத்து தான் பேங்க்ஸ் என்ன பண்ணும்? கஸ்டமர்ஸ்க்கு வட்டி தரும். ஸோ இதுக்கப்புறம் RBI என்ன பண்ண போகுது? பேங்க்ஸ்க்கு தர வேண்டிய, பேங்க்ஸ் ஏதாவது கடன் கேட்டுச்சுன்னா அதுக்கான வட்டியை குறைச்சிக்கிச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சீப்பர் லோன் சொல்லலாமா? எஸ். வை சீப்பர் லோன்ஸ்? டு பூஸ்ட் தி எக்கனாமி, டு என்கரேஜ் தி பிஸ்னஸ் growth. எல்லாமே பேசிக்ஸ் தான். ஃப்ரண்ட் பேஜில் வந்தாலே பார்த்தோம். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு வட்டியை குறைக்கிறதுனால அடுத்த 1 இயரில் இந்தியாவோட எக்கனாமிக் growth இருக்கும், அதிகமாக இருக்குமா? இப்போ 2024 லாஸ்ட் இயரில் இந்தியாவோட growth வந்து 6.4%னா இந்த வருஷம் அதோட அதிகமாக தான் இருக்கும். ஒரு 6.7% growth இருக்கும். மீனிங் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் மக்கள் வந்து 2024 ஒரு 100 பொருள் வாங்குறாங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு 6.7% அதிகமாக வாங்குவாங்க. 106 பொருள் வாங்குவாங்க, 107 பொருள் வாங்குவாங்க. என்ன காரணம்? மணி சப்ளை அதிகமாக்கியாச்சு. ஸோ க்ரோத்தும் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் பார்க்கலாம், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து கரெக்டாக 12 AM மிட் நைட். ஆக்சுவலாக அந்த கிளாஸ் நான் ஈவினிங் ஷேர் பண்ண வேண்டியது. இன்னைக்கு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், ஃபுல் டே வெளியே போயிட்டேன். ஸோ கம்ப்யூட்டரில் உட்காரவே முடியல, இப்போ தான் டைம் கிடைச்சது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி ஆர்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன்லாம் வேணாம், எவ்வளோ படிச்சிங்களோ அதை போட்டிருக்குன்னு சொன்னதுனால அந்த பூஸ்டோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த கிராஃப் பாருங்களேன். இது வந்து 2019 இருந்து
2024 எத்தனை வருஷம், ஒரு 5 வருஷமா 5-6 வருஷமா, இந்த கடைசி 5-6 வருஷமாக ரெப்போ ரேட் எப்படி இருக்கு, அதாவது ஆர்பிஐ பேங்குக்கு வந்து கடத்துறதுல வட்டி போடும்ல 5.15 தான். 2019 வட்டி ரேட் ரொம்ப கம்மி. அடுத்து பாருங்க 2020 இன்னும் குறைச்சாங்க. 2019 5% இருந்திருக்கு, 2020 4% இருந்திருக்கு, 2020 22 மேலே இம்ப்ரூவ் ஆகுது, 2024 6.5% வட்டி ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தோம்ல, ஆர்பிஐட மெயின் வேலை வந்து growth-ஐ விட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, மணி சப்ளை அதிகமாக இருக்கு, என்ன பண்ணலாம், பணத்தை வந்து என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், வட்டி என்ன பண்ணலாம், அதிகமாக்கிட்டாங்க. அடுத்த இயர் 2025 கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, 6.5 இருந்து 6.25 ஆகிட்டாங்க. அப்போ அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஏன்னா டெசிஷன் பண்ணதுக்கப்புறம் அதை பேங்க்ஸ் லோன் வாங்கி கம்மி வட்டியில் வாங்கி அப்புறம் மக்களுக்கு வரது டைம் ஆகிடும். ஸோ இந்த இயர் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வீடு கட்ட போகிறவங்களாம் சம் ஹாப்பி தானே. என்ன ஆகும், ஒரு 0.25% வட்டி ஆகுது, குறையுது. ஸோ டாபிக் ஓவர். அண்ட் சில எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்ரெடி படிச்சது தான். டிமாண்ட் ரெண்டாக பிரிக்கலாம், அதாவது மார்க்கெட்டில் கன்சியூம் பண்ணுறோம்ல, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களே மக்கள் ரெண்டாக பிடிக்கலாம். ஒன்று ரூரல் டிமாண்ட், இன்னொன்று அர்பன் டிமாண்ட். பொதுவாக எல்லா மக்களும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாமல் கிடையாது. ரூரல் டிமாண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரூரல் டிமாண்ட் கண்டினியூஸ் டு பி அன் அப் ட்ரெண்ட். நான் வச்சுக்கோங்க, அர்பன் கன்சம்ஷன் தான் சிட்டியில் இருக்கிற மக்களால் தான் அதிகமாக செலவு பண்ண முடியல. ரிமைன்ஸ் சப்டியூடு, ரிமைன்ஸ் ஸ்லோ டவுன். அப்போ அவங்க என்ன பண்ணணும், அதிகமாக வைக்கணும். அதிகமாக வைக்கணும்னா மணி சப்ளை அதிகமாக்கணும், வட்டி குறைச்சாச்சு. ஸோ வாட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் ஆர் வே டு பூஸ்ட் தி எக்கனாமிக் growth? ஸோ இந்த இயரோட மானிட்டரி பாலிசியோட மெயின் கோல் என்ன, எக்கனாமிக் growth-ஐ பூஸ்ட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வந்துருச்சு அதனால. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற நியூஸும் லாஸ்ட் 1 இயராக அடிக்கடி பார்த்த நியூஸ் தான். பட் அகெயின் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் பேசி இருக்கிறதுனால முக்கியம். என்ன நியூஸ் தெரியுதுல, சேம் தமிழ்நாடு கவர்னர் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்டிகல் 200 என்ன சொல்லுது, கவர்னருக்கு 3 ஆப்ஷன் தான். ஒரு ஸ்டேட்டோட சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு மசோதாவை ஒரு பில்லை பாஸ் பண்ணுதுன்னா சைன் பண்ண வேண்டியது யாரு, கவர்னர். சைன் பண்றதுக்கு முன்னாடி 3 விஷயம் பண்ணிக்கலாம். ஒன்று, அந்த பில்லை பார்த்துட்டு சைன் பண்ணிக்கலாம், அப்ரூவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அசென்ட். இல்லைனா பில் என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். மூணாவது, இல்லை இந்த பில்லுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்லுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு, இல்லைனா இந்த பில்ல இருக்கிற கான்ஸ்டியூஷன் விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கு, என்ன பண்றேன், பிரசிடென்ட் கேட்குறேன். அந்த பில்லை யாருக்கு அனுப்புறாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த 3 ஆப்ஷன் தான். இதெல்லாம் எப்போ பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பில் இருக்கு, பில் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ பில்லை முதல் முறையாக அனுப்புறாங்கன்னா அப்போ இது பண்ணலாம். இல்லை ஒருவேளை இந்த பில்லு சரியில்லை, கவர்னர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, திருப்பி அனுப்பிட்டாருன்னா, ஸ்டேட் அசம்பிளி என்ன பண்ணலாம், அந்த பில்லை எதையும் மாற்றாம மறுபடியும் என்ன பண்ணலாம், கவர்னருக்கு 2வது முறையாக ரீசென்ட் பண்ணலாம். 2வது முறை ரீசென்ட் பண்ணும்போது எந்த சேஞ்ச் பண்ணாமலே மறுபடியும் அனுப்பினாலும் இப்போ கவர்னர் பண்ணி ஆகணும், அசென்ட் கொடுத்தாகணும். பிரசிடென்ட் கிட்ட மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதெல்லாம் மெயின் பாயிண்ட். ஒரு பில்லை ரீபாஸ் பண்றாங்கன்னா கவர்னர் அந்த பில்லை என்ன பண்ண முடியாது, பிரசிடென்ட்டுக்கு வித்ஹோல்ட் பண்ண முடியாது, பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ண முடியாது, சைன் பண்ணி தான் ஆகணும். பட் கவர்னர் அந்த பில்லை பெருசு அனலைஸே பண்ணாம ரிஜெக்டும் பண்ணாம எல்லா பில்லையும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அப்ப அதோட மெயின் பர்பஸ் என்னன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. ரீசெண்டா ஒரு 10 பில்லை பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கீங்க, பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணிருக்கீங்க. யாரு, கவர்னர். உங்களோட மெயின் பர்பஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா பில்லும் தமிழ்நாடு அசம்பிளி எந்த பில்லு கொடுத்தாலும் அந்த பில்லை டிலே பண்றதுக்கான மெத்தடா இதை பயன்படுத்துறீங்களா, இந்த 3வது ஆப்ஷனா பிரசிடென்ட் அனுப்புற அந்த ஐடியாவை டிலே பண்றதா பயன்படுத்துறீங்களா, கொஸ்டின் இருக்காங்க. அப்படி கண்டினியூஸா நிறைய பில்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது வந்து கான்ஸ்டியூஷன்ல போட்டிருக்கா. இந்த பிராக்டிஸ் கவர்னர் பண்ற பிராக்டிஸ் வந்து இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் டிபேட். பட் அகைன் நம்ம டேக் அவே, ஒரு மசோதாவை ஒரு பில்லை கவர்னர் உடனடியாக அசென்ட் பண்ணலன்னா அந்த ஸ்டேட்டோட கவர்னன்ஸ் என்ன ஆகுது. ஒரு பில் ரெடி பண்ணுறதுக்கு எதுக்கு, ஒரு சட்டத்தை போடுறதே ஒரு விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்துறது. இப்போ கவர்னன்ஸ் என்ன ஆகும், டிலே ஆகுமா. 2வது முக்கியமானது, எல்லா பில்லும் நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, ஃபெடரலிசம், அது இஷ்யூ ஆகுதா. 3வது, ரூல் ஆஃப் லா. கவர்னர் ஃபாலோ பண்றது ரூல் ஆஃப் லாவா, ரூல் ஆஃப் லா வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பில்லை ரீபாஸ் பண்ணும்போது அதை அப்ரூவ் பண்ண வேண்டியது கவர்னரோட வேலை. அப்போ அதை ஃபாலோ பண்ணாம மறுபடியும் அனுப்புறாருன்னா ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணல. இந்த 3 இஷ்யூ வழியா அட்ரஸ் பண்ணலாம். கவர்னரோட ரோல் வந்து சரியில்லைன்னா ஸ்டேட் கவர்னன்ஸ், ஃபெடரலிசம், ரூல் ஆஃப் லா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன், இப்போ நடக்கிற கேஸ் இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்ல, இந்த கேஸ் வந்து ஜஸ்ட் லைக் தமிழ்நாட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படி கிடையாது. இட் இஸ் தி பவர் பேலன்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எல்லாத்த விட கவர்னரோட ரோலை மறுபடியும் ரீடிஃபைன் பண்ண வேண்டிய கேஸாக இருக்கும். அதாவது நியூட்ரலிட்டி, கவர்னரோட நியூட்ரலிட்டி ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கணும் அதை ரீடிஃபைன் பண்ண போறாங்க. ஸோ அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் எது, ஏஐயா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணாத ஃபீல்டே கிடையாதுல்ல. எஜுகேஷன்ல இருந்து, ஹெல்த்ல இருந்து, விவசாயத்துல இருந்து, டிஃபென்ஸ்ல இருந்து, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபார்மர், நான் இந்த டெக்னாலஜி பயன்படுத்துறேன், ஏஐ டெக்னாலஜி. எதுக்கு, என்னோட லேண்ட்ல சாயில் குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த சாயிலுக்கு என்ன கிராப்ஸ் போடலாம், எவ்வளவு இரிகேஷன் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கும், இந்த வருஷம் மழை பெய்யாதா, ஏஐ என்ன பண்ணுது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுது. ஸோ சிம்பிளா ஒரு ஏஐ பேஸ்ட் ஆப் வந்து ஃபார்மருக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுக்கறதுனால அவரோட இன்கம் என்ன ஆகும், அதிகமாக்குமா. இது யூஸ்வலாக நடக்க போற ப்ராசஸ். பட் ஒருவேளை இது எல்லாத்தையும் ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு ஒரு நியூஸ் வருது, இது வரைக்கும் இந்தியாவில் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ண இந்த ஏஐ ஆப் இருக்குல்ல, ஏஐ அட்வான்ஸ்டு டூல்ஸ், தீஸ் டூல்ஸ் ஆர் நவ்
ரெஸ்ட்ரிக்டட். இது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படாது. எந்த அப்டேட் இதுக்கப்புறம் வராது. என்ன ரீசன்? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ட்ரேட் ப்ராப்ளம் இருக்கு. அது சரியாகிற வரைக்கும் அமெரிக்கா எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணாது. எந்த டெக்னாலஜி, எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு வராது. அப்போ இந்த ஃபார்மருக்கு வந்து இந்த ஏஐ டூல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏஐ டூல் இல்லைன்னா அந்த ஏர் எப்படி இருக்கும்? இது ஃபார்மர் மட்டும் கிடையாதுல்ல. இப்போ நீங்களே ஒரு டீச்சராக இருக்கீங்க, நீங்களே ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஏஐ பயன்படுத்துறதுக்கப்புறம் அதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் எப்படி இருக்கும்? ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி இம்பாக்ட் எடுக்கலாம். யோசிக்க முடியல. சரி, அதுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. யாரு? யூஎஸ்ஏ. எதெல்லாம் அட்வான்ஸ்டு ஏஐ சாஃப்ட்வேரோ அந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் எதையுமே யூஎஸ்ஏல இருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும் தானே, யூஎஸ்ஏக்கும் சைனாவுக்கும் தான் போட்டி. ஒருவேளை எல்லா டெக்னாலஜி சைனா கிடைச்சிட்டு என்ன ஆகும்? அவன் ஏஐல பேரால் ஆயிடுவான். நமக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி இருந்து வருது, யூஎஸ்லேருந்து வருது. யூஎஸ் நினைச்சா எக்ஸ்போர்ட்டை பிளாக் பண்ண முடியும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் எப்படி சைனாவுக்கு வந்திருக்கோ இந்தியாவுக்கும் வரலாம் ஃபியூச்சரில். அப்போ இந்த இஷ்யூவில் ஃபியூச்சர் நடக்காமல் இருக்கணும்னா வாட் இஸ் தி இந்தியாஸ் மெயின் ரோல் இன் திஸ்? ஃபர்ஸ்ட், குளோபல் லெவலில் ஏஐ அட்வான்ஸ் டெக்னாலஜி இதை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கான ரூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கான நெகோசியேஷன்ஸ் இருக்குல்ல. இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொலாபரேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல இந்தியாவோட ரோல் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்தியா ஷுட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் தி Global AI Rules, International Network of AI Safety Institutes, International Network of AI Safety Institutes. இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இந்தியா ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரீசெண்டாக நவம்பர் 2024 ஆரம்பிச்சது. ஏன் புரிஞ்சுல? இட் இஸ் தி பேசிக் குளோபல் எஃபர்ட் டு ரெகுலேட் தி ஏஐ. எவ்வளோ புரிஞ்சுல? அந்த ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட்டோட மெயின் வேலை என்ன? ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு தராமல் இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் இல்லை, ஏஐ என்ன பண்ணலாம்? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஏஐ பயன்படுத்தி ஒரு கண்ட்ரியோட இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு. சேம் டைம் ஏஐ என்ன பண்ணலாம்? எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆஃப்ரிக்கானா இப்படி தான், பிளாக் வந்து ரொம்ப லோவர், உமன் வந்து வீக்கர் செக்ஸ், அப்படி ஏஐ பேச முடியுதுல்ல. ஏன்னா ஏஐக்கு ஃபீட் தரது யாரு? சொசைட்டி தானே. அப்போ ஏஐனால உருவாக்குற எமர்ஜிங் ரிஸ்க் சொல்லுவாங்களே, எமர்ஜிங் ரிஸ்க், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கான கொலாபரேஷன், அதுக்கான குளோபல் டைலாக். கரெக்டாக? அப்போ ஏஐ எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணணும், ஏஐ வந்து எப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும், ஏஐ வந்து எப்படி ஒரு சேஃப்டி சயின்ஸாக பயன்படுத்தலாம், அதுக்கான இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் தான் இந்த இனிஷியேட்டிவ். ஓரளவு புரிஞ்சுல? எஸ், இந்த மாதிரி குளோபல் கோஆபரேஷனில் டைலாக்ல இந்தியாவோட ப்ரெசன்ஸ் இல்லை. இந்தியா இஸ் ஆப்சென்ட் இன் திஸ் கிரிட்டிக்கல் குளோபல் ஃபோரம். பட் இந்தியா சீரியஸ்லி நீட்ஸ் தி ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட். கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், செக்யூரிட்டி ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அப்போ யாரோட பண்ணலாம்? ஈஸியாக கிராஸ் பார்டர் வந்து ஆன்லைன்லேயே கிராஸ் பார்டர் வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஓகேல? ஸோ இந்த டாப்பிக்கோட டேக் அவே ஒன்றே ஒன்று தான். நேஷனல் ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் உருவாக்கணும். அண்ட் செகண்ட், குளோபல் லெவலில் இருக்கிற சேஃப்டி இன்ஸ்டியூட், ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட் கூட கோஆப்ரேட் பண்ணணும். அது ரூல்ஸை உருவாக்கணும். ஏஐக்கான பாலிசிஸை இந்தியா என்ன பண்ணணும்? ஃபோர்ஃப்ரண்ட்டாக ரெடி பண்ணணும். இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு லீடராக இருந்து பண்ண முடியுமா இந்தியாவில்? கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன ரீசன்? இருக்கிறதுலே டேலண்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு இந்தியா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியாவோட வேர்ல்டு கிளாஸ் ஐடி செக்டரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிளஸ் இந்தியாவோட டிபிஐ சக்சஸ், டிஜிட்டல் பி ஃபார் பப்ளிக், ஐ ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட் இஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ஆதார், யூபிஐ. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுல ஆதார் கனெக்ஷன், யூபிஐ. ஸோ ஆல்ரெடி டிஜிட்டல் ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாக்கியாச்சு. ஒரு இன்க்ளூசிவ்னஸ், இன்டராப்பரபிலிட்டி, ஒட்டுமொத்த மக்களுக்கான பாப்புலேஷன், ஸ்கேலபிலிட்டி எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு சக்ஸஸ் ஆனதுனால இதோட அட்வான்ஸ் என்னது? ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால இந்தியா என்ன பண்ணலாம்? இதுலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேல? ஸோ ஏஐ இஸ் நாட் ஒன் லைன் டேக் அவே. ஏஐ இஸ் நாட் ஜஸ்ட் எ டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி. ஏஐ இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி டெக்னாலஜி, இட் இஸ் அபவுட் தி பாலிட்டிக்ஸ் அண்ட் பவர் இஷ்யூ. ஏஐ என்ன ஆயிடுச்சு? ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. அது எந்த கண்ட்ரி கிடைக்குதோ அது மோர் பவர்ஃபுல் ஆகிடும். இந்த டைமில் இது முக்கியம், குளோபல் ஏஐ கவர்னன்ஸ். ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் இங்கே போட்டுக்கல. இந்தியாஸ் வாய்ஸ் மஸ்ட் ரெசோனேட் in global AI conversations. ஒட்டுமொத்த தீமை தான். In a world where AI is increasingly at the center of economic and geopolitical strategies. எல்லா கண்ட்ரியும் அரசியல்ல, பொருளாதாரத்தில் எல்லாமே இது ஏஐ மாறும்போது இந்தியா மஸ்ட் டேக் அன் ஆக்டிவ் ரோல் இன் ஷேப்பிங் இட்ஸ் ஃபியூச்சர். ஏஐயோட ஃபியூச்சரில் இந்தியாவோட மெயின் ரோல் இருக்கணும். ஸோ ஏஐன்றது ஒரு ரெவல்யூஷன். அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. செக்யூரிட்டி இஷ்யூஸ், டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குது. அப்போது ரூல்ஸ் ரெடி பண்ணி என்ன மாற்றணும்? ஏஐ இஸ் தி மோஸ்ட் செக்யூர்டு, மோஸ்ட் இன்க்ளூசிவ், மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் ஃபார் ஃபியூச்சர் ஃபார் ஆலாக மாற்றணும். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிளில் சொல்லப்படுற பாயிண்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு யோசிங்க. சில பசங்க குழந்தைங்க, சில பசங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்கு, சில பசங்க அதே படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்னும் சில பசங்க ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது, நோ ஸ்கூல். சில பசங்க ஸ்கூலில் படித்ததை சேர்த்து எக்ஸ்ட்ரா டியூஷன் சென்டருக்குலாம் போகிறாங்க. அப்போ ரியாலிட்டியில் குழந்தைங்களுக்கு நடுவில் அந்த கல்வி இருக்குல்ல, வே ஆஃப் கெட்டிங் தி எஜுகேஷன் இருக்குல்ல, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கல்வி எல்லா குழந்தைகளுக்கும்
ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரி வர்றதில்லை. எஜுகேஷன் இஸ் ஃப்ராக்மெண்டட். அப்போ கல்வி ஆரம்ப கட்டத்திலே கல்வி வந்து ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கிடைக்கும் போது இன்இக்வாலிட்டி என்ன இருக்கும்? இன்இக்வாலிட்டி பெருசாகிட்டே இருக்குமா? அப்போ இந்த இன்கன்சிஸ்டன்சியை, இந்த ஃப்ராக்மெண்டேஷனை சிம்பிளாக ஒரே ரெவல்யூஷனில் சரி பண்ணோம்னா டெக்னாலஜி தான். கரெக்டாக என்ன சொல்ல போனால் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் எஜுகேஷனாக மாறுது ஆன்லைனா. ஸோ ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி டெக்னாலஜி. வி கேன் அசஸ் தி கிளாஸஸ் த்ரூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ், சோஷியல் மீடியா. அப்போ நீ படிக்காத ஆளாக இருந்தால் கூட உன்னை சுற்றி எல்லா கிளாஸஸும் வந்துருச்சு. உன்னால் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணால் அதை பார்க்கறதுக்கான அசசிபிலிட்டி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு வில்லேஜில் இருப்ப, ஒரு கிளாஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுவ, பட் அந்த டியூஷன் சென்டர் இப்போ கிடைக்காது. அந்த அசசிபிலிட்டி டெக்னாலஜி இப்போ ஆன்லைன் லெவலில் வந்ததுக்கப்புறம், எஜுகேஷன் அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸ் இந்த ஃப்ராக்மெண்டேஷனை உடைக்க முயற்சி பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜியில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த ரெவல்யூஷனை, இந்த சேஞ்சை இல்லை இந்த இன்இக்வாலிட்டி குறைக்கிறதுல இது முக்கியமான பாயிண்ட் தானே. ஸோ இந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்னோட கிளாஸ் வந்து ஊருக்குள்ளே முடியாமல் ஒரே டைமில் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அப்போ என்னோட மெத்தட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நான் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு 10வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு நான் சொல்லித் தரணும்னா என்னால் முடியுது, அசஸ் பண்ண முடியுது. டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் இன் தி எஜுகேஷன். ஸோ இந்த ஐடியா ஏன் இப்போ பார்க்குறோம்? அகைன் இனி சென்டர் பேஜோட செகண்ட் பார்ட். ஸோ வாட் இஸ் தி டேக் அவே ஃப்ரம் தட் ஆர்டிகல்னா ரெண்டே பாயிண்ட் தான். டெக்னாலஜி ஓரளவுக்கு எஜுகேஷனை அசசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு, ஓகே. பட் அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது? இப்போ ப்ராஃபிட் பேஸ்டு இருக்குது. அதாவது இந்த டெக்னாலஜியை இந்த ஊருக்கு கொண்டு போனால் எல்லாருக்கும் கிடைச்சா நம்ம காசு வருமா? காசு வரும். அப்போ என்ன பண்ணலாம்? திஸ் டெக்னாலஜி வில் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி பிளேஸ். அந்த பகுதிக்கு போனால் பெருசாக ப்ராஃபிட் வராது. அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன வராது? டெக்னாலஜி வராது. இப்போ டெக்னாலஜி இன்னும் எப்படி இருக்குது? ப்ராஃபிட் பேஸ்டு குட்ஸாக இருக்குது. என்ன மாறணும்? டெக்னாலஜி ஷுட் பி பப்ளிக் குட்டாக மாறணும். இதுக்கு யாரோட இனிஷியேட்டிவ் தேவை? கவர்மெண்டோட மிகப்பெரிய சப்போர்ட் தேவை. இது ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை ஒரு லேர்னிங் ஆப் வச்சுக்கலாம், ரே பேஸ்ட் ஆப். அது வந்து பப்ளிக் குட்டாக மாறிடுச்சு. இப்போ அடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான ஸ்கில்லு குழந்தை பார்க்குறாங்களா இல்லையா? இந்த ஃபோக்கஸ்டு லேர்னிங் இருக்குல்ல, அதாவது அசசிபிலிட்டிக்கு அப்புறம் அடுத்த லெவல் கன்சியூமிங் தட் லேர்னிங் ஸ்கில், லேர்னிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. அதுக்கு அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு ஆள் ஹெல்ப் தேவை. அதுக்கு பெஸ்ட் ஆள் யாருன்னா அந்த குழந்தையோட அம்மா தான். ஸோ அம்மாக்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற ஸ்கில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களோட ஃபவுண்டேஷன் லெவலோட லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் இந்தியாவில் பாதிக்கு பாதி பெண்கள், இந்த ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட், இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி 40% ஆஃப் தி மதர்ஸ், இப்போ இருக்கிற தாய்மார்கள், இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைகளோட தாய்மார்கள் எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 40% தாய்மார்கள் ஸ்கூலுக்கே போனது கிடையாது, நெவர் பீன் டு ஸ்கூல். மிச்சம் 40% எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5ஆவதுலேருந்து 10வது தான் படிச்சிருப்பாங்க. அப்போது தாய்மார்களே ஒரு 80% 10th மேலே தாண்டல. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான் 10th மேலே 12th மேலே தாண்டிக்காங்க. அம்மாக்களுக்கு லிட்ரஸி தர வேண்டியது அவசியம். அதாவது குழந்தைங்களோட லேர்னிங் கேப்பை, அந்த இன்இக்வாலிட்டி சரி பண்ணணும்னா டெக்னாலஜி அசசிபிலிட்டிக்கு அப்புறமும் ரெண்டாவது முக்கியமானது, we need a literate mother. So we have to educate the mother. எதுக்கு? That will indirectly or directly support the children's learning capability. நிறைய முக்கியம் புரியுதா? ஒரு 2 days பேக் ஏசர் ரிப்போர்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் சொல்லப்பட்ட பேசிக் பாயிண்ட் எப்போதும் சொல்றது, இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் அதிகமாகிடுச்சு, ஸ்கை ராக்கெட் ஆகிடுச்சு, நிறைய குழந்தைங்க உள்ள வராங்க. பட் கிளாஸ்க்குள்ள லேர்னிங் லெவல் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஒரு 5வது கிளாஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற 70% மாணவர்களுக்கு பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷன் தெரிய மாட்டேங்குது. அந்த 5வது படிக்கிற குழந்தைகிட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக் கொடுத்தா அதை படிக்கிற ஸ்கில் 59%. ஸோ 5வது படிக்கிற கிளாஸில் பாதிக்கு பாதி பேருக்கு தான் 2வது புக்கே படிக்க முடியுது. ஸோ அப்போ அடுத்து இந்தியா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது லேர்னிங் கேப், லேர்னிங் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் பை மேக்கிங் தி டெக்னாலஜி ஆஸ் தி பப்ளிக் குட். ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க, 2018 ரூரல் இந்தியா, வில்லேஜ் இந்தியா ஹோல்ஸ் 36% ஸ்மார்ட் ஃபோன். லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜில் 100 பேரில் 30 பேரில் கிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது அப்படியே 2024 வந்துட்டிங்கன்னா 84% முக்கால்வாசி பேர் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிலிட்டி வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் சில்ட்ரன் ஹேவ் அக்சஸ் டு தி டிஜிட்டல் லேர்னிங் டூல்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் லேர்னிங் டூல் வழியாக குழந்தைகளோட கல்வியில் ஒரு கேம் சேஞ்சர் உருவாக்க முடியும். ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் சைல்டுக்கு ஏஐயை பயன்படுத்த முடியும். லாஜிக் புரியுதா? சரி, ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் சைல்டு வச்சுக்கலாம், சின்ன வயசுலேருந்து லோக்கல் லாங்குவேஜ்லேயே படிச்சுட்டா வச்சுக்கலாம். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் ஒரு புக்கு வந்து இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, ஹிந்தி இருந்தாலும் சரி, அவங்க ஓன் லாங்குவேஜ் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்லேஷன் ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு மேஜர் ரோட் பிளாக்கே வந்து லாங்குவேஜ் தான், அதை மாற்றிருக்கு ஏஐ. கரெக்டாக? பட் இந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாடல் இருக்குல்ல, எப்படி இருக்குது? ப்ராஃபிட் பேஸ்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்? பப்ளிக் குட்டாக மாற்றும். ஸோ வி ஹேவ் டு மேக் தி எஜுகேஷன் டெக்னாலஜி ஆஸ் ஏ பப்ளிக் குட். அதான் அந்த பாயிண்ட், அந்த ஆர்டிகலோட டேக் அவே.